Hello friends, welcome back to my channel Gladys Mahesh. இன்னைக்கு மேகுல் அவனோட ஸ்கூல்லேருந்து எல்லா 6th கிரேட் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு அவுட்டோர் ரைடுக்கு கிளம்புறான். ஸோ இது இவன் டியூஸ்டே கிளம்பி ஃப்ரைடே ரிட்டர்ன் ஆகுற மாதிரி ஒரு 4 டேஸ் ட்ரிப்பு தான். இது எங்கே போகிறாங்கன்னா பிக் பேர் லேக்ஸ்ன்னு ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கேம்புக்கு தான் போகிறாங்க. இந்த கேம்பில் எல்லாமே வெல் ஆர்கனைஸ்டாக எந்த கேபின் எத்தனை பேர் ஸ்டே பண்ணுறாங்க, அப்புறம் எவ்ரிடே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வெல் பிளான்டாக இருக்கும். ஃபுட்டுமே நம்ம கவலைப்பட தேவையே இல்லை, அவங்களே எல்லாமே சூப்பராக பார்த்துப்பாங்க. ஸோ இந்த ட்ரிப்புக்கு தான் இன்றைக்கி இவன் கிளம்புறான். இதுக்குள்ள ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா இவங்க 5th கிரேடு படிக்கிற டைம்ல இருந்தே நிறைய ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுக்காக ப்ரோக்ராம்லாம் பண்ணி கலெக்ட் பண்ணுவாங்க. அதை வச்சு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியுமோ அது ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளது நம்ம பேரண்ட்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி கிளம்புறாங்க, இனிமேல் ஃப்ரைடே தான் பார்க்க முடியும். ஸோ இவங்க போகிற இந்த பிக் பேர் நான் நிறைய வீடியோஸ் முன்னாடியே போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கெல்லாம் கொடுக்குறேன், உங்களுக்கு அந்த ஊர் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ மேகுல அனுப்பிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் இந்த பேக்யார்டில் கொஞ்சம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டில் நிறைய பூவெல்லாம் காஞ்சு போய் இருக்கிறதுனால ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டோன்னா புதுசாக இன்னும் நிறைய செடி நல்லா வளர்ந்து பூ நிறைய வரும். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்யார்ட்லேயே பார்த்தா நிறைய வீடு இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்களேன், இந்த ஏசி யூனிட்டை சுற்றியும் கொஞ்சம் நிறைய வீடெல்லாம் இருந்தது. நான் இதை நிறைய தடவை மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அது ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. ஸோ இப்போ அதையும் தூக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னோட இந்த ஜாஸ்மின் செடி வளரும்ன்ட்டு நானும் லாஸ்ட் இயர் இருந்துச்சு, சரி கொஞ்சம் வளர்ந்துருமான்னு பார்த்தேன். லாஸ்ட் இயரும் வரல, இந்த இயரும் அப்படியே வாடி போயே இருந்ததுனால அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கப்புறமா சரி ஒரு தொட்டிலேயே கொஞ்சம் அவரைக்காய் செடி போட்டு வச்சுருந்தேன், விதை போட்டு வச்சுருந்தேன். ஸோ அது கொஞ்சம் வளர்ந்ததை இதில் பிளான்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதில் போட்டுட்டு அதில் வச்சுட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இது கொரியாண்டர் லீவ்ஸ் வளர்ந்துருந்தது, ஒரு சின்ன தொட்டியில் இருந்ததுனால அதையும் கொஞ்சம் பெரிய தொட்டியில் மாற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு திரும்ப அதையும் வேறு தொட்டியில் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 அவரை செடி வச்சுருக்கேன், ஆனால் இது எப்படி வளரும்னு தெரில. இது ஒரு பீர்க்கங்காய் செடி ஒரு ஃப்ரெண்டுகிட்டேருந்து வாங்கிட்டு வந்தது. ஸோ இருந்த மணலை அது கொட்டி கொஞ்சமாக அதுவும் வச்சுருக்கேன். இன்னும் புதுசாக மணலை வாங்கிட்டு வந்தோன்னா இதில் கொஞ்சம் சாயில் நிறைய ஃபில் பண்ணதுக்கு இடம் இருக்குது, ஆனால் இன்னும் சாயில் வாங்கினா தான் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா அப்படியே நம்மளோட அந்த கான்க்ரீட்டு போட்டிருக்க இடத்த நம்ம கொஞ்சம் சரி பண்ணுறதுக்காக அதையும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் விட்டு கழுவி விட்டாச்சு. இப்போ என்னோட பேக்யார்டில் பார்த்தீங்கன்னா இந்த கரி லீவ்ஸ் பிளான்ட் இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் துளுத்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ரோஜா செடி நல்ல பெருசாக வளருது, நல்லா அப்படியே நெட்டையாக போய்கிட்டே இருக்குது. இது ரொம்ப நாளாக நான் கவனிக்கவே இல்லை. இதுலேயும் நிறைய களையெல்லாம் பிடுங்கணும், அதையும் பண்ணலாம், மறந்துட்டேன் இதை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ அதனால் இனிமேல் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். வெத்தலை செடி இருக்குது, இது கற்பூரவல்லி, கற்பூரவல்லிக்கு பக்கத்தில் பீர்க்கங்காய், அப்புறம் இது மிளகா செடி. மிளகா செடி பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக மிளகாயாக வருது. ஸோ அதை எடுக்கணும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு வெண்டைக்காய் செடி இருக்குது, ஆனால் இந்த வெண்டைக்காய் செடி ரொம்ப குட்டியாக இருக்குது, அதை பக்கு வேற கடிச்சு விட்டுருது. என்னோட பேக்யார்ட்லேயே ரொம்ப நல்லா வளர்கிற செடின்னு பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி செடி தான். ஸோ இதில் நம்ம எவ்வளோ ட்ரிம் பண்ணி விட்டாலும் திரும்ப திரும்ப நிறைய புஷ்ஷியாக நல்லா வளரும். ஸோ இதை பற்றி நான் ஒரி பண்ணவே தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொய்யா செடியில் நிறைய மொட்டு போட்டிருக்கு. மொட்டா என்ன சொல்லுவாங்க, ஆமாம் மொட்டு தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது இன்னும் எப்போ பூவாகி எப்போ காயாகுதுன்னு தெரியல. ஸோ இவ்வளோ தான் நம்ம பேக்யார்டில் இருக்கிறது. நான் அந்த லாஸ்ட்டு இதுலேயும் நான் இதெல்லாம் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரோஜா செடி வச்சுருக்கேன். அதில் 2 ரெட் ரோஸ். இந்த ரெட் ரோஸ் நல்ல வாசனையான ரெட் ரோஸுங்க. அதே மாதிரி இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ, பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும், வாசனை செமையாக இருக்கும். இது அப்படியே பன்னீர் ஸ்மெல் அப்படியே வரும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரோஸில். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு நான்
இன்னைக்கு ஒரு வெஜ் பிரியாணி பண்ணலாமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தொட்டியில இருந்ததில்ல மின்ட் அதுலேருந்து தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதனால் எல்லாம் அதில் ஏதாவது பூச்சி இருக்கான்னு பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து முதல்ல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, அதே மாதிரி ரைஸையும் ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, எக்கும் வந்து சைடுக்கு எக்கு வச்சுக்கலான்ட்டு பாயில் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்லா வெஜ்ஜீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம டக்குன்னு சமைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு கேரட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெஜ் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் பன்னீரும் சேர்த்துப்பேன். ஏன்னா மேகுல இதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சாப்பிட வைக்கிறதே அந்த பன்னீர் தான். அதுக்காக கொஞ்சம் பன்னீர் சேர்த்துப்பேன். ஸோ இப்போ ப்ரெப் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னா, கேரட், அப்புறம் கேப்சிகம், பொட்டேட்டோ, அப்புறம் பீன்ஸ், அப்புறம் கொஞ்சம் பீஸ் இருக்குது, அப்புறமா வந்து பன்னீர். இவ்வளோ தான் நான் வந்து இதில் சேர்த்துருக்கக்கூடிய வெஜ்ஜீஸ் வந்து. ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சோடனே நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு ஆனியனை போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக்கை வந்து அரைச்சி வச்சுருப்போம்ல, அதையும் கொஞ்சம் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறமா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா வெஜ்ஜீஸையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நான் தக்காளி சேர்க்க போகிறேன். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த எல்லா காயும் வேக வைக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க மின்ட், அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறிட்டு, அதுக்கப்புறமா நான் தேவையான எல்லா ஸ்பைசஸும் சேர்க்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் மல்லிப்பொடி, அப்புறம் மிளகா பொடி, அப்புறம் சோம்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது கூடயே வந்து நான் இதில் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணக்கூடிய ஒரு பொடி என்னென்னா, கறி மசாலா பொடின்னு சொல்லிட்டு விற்பாங்க தெரியுமா பேக்கெட்டில். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். அதை ஆட் பண்ணோன்னா நல்ல பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல வாசனை வருது. ஸோ எல்லா பொடியும் சேர்த்ததுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணி அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிகிற மாதிரி இருக்கிறப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அப்புறமா ரைஸை ஆட் பண்ணி அதையும் மூடி போட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிட்டோன்னா நம்ம பிரியாணி ரெடி ஆயிரும். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. இன்னைக்கு நூன் டைமில் வந்து அவுட்டோர் போன எல்லா கிட்ஸும் ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் பிக்கப் பண்ணுறதுக்காக வந்தப்போ பார்த்தா முதல்ல வந்து எல்லாரோட லக்கேஜுமே வந்துருச்சு. ஸோ லக்கேஜ் எல்லாம் இங்கே இறக்கி வச்சுட்டாங்க போல். ஸோ இதில் நாங்கள் எங்களோட லக்கேஜை எடுத்துக்கிட்டோம். அப்புறமா பார்த்தா பஸ் வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பஸ் வந்துச்சு. ஸோ இந்த பஸ்ஸில் மேகுல் வர்றானான்னு சொல்லிட்டு நானும் அப்படியே ரொம்ப ஆவலாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்தா மேகுலை தவிர எல்லா பசங்களும் இறங்குறாங்க, அவனை மட்டும் காணோம். சரி எப்பவும் போல் எல்லாரும் போங்க போங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல தான் ஏறுவான் இவன் பஸ்லயே. ஸோ அதனால ஐ திங்க் இவன் ஃபர்ஸ்ட் பஸ்ல வரமாட்டான்னு நினைக்கிறேன். இந்த கேம்புக்கு பார்த்தீங்கன்னா பசங்க வந்து யாருமே ஃபோன்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது. ஸோ அதனால மெயினாக வந்து நமக்கும் கிட்ஸுக்கும் உள்ள கம்யூனிகேஷன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிறதா அப்பப்போ வந்து ஃபோட்டோ வீடியோஸ் அந்த மாதிரி எடுத்து ஒரு டிரைவில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மேகுலுக்கு என்னென்னா அவன் கிளம்புறப்போ லைட்டாக கோல்டு இருந்துச்சு. ஏன்னா அது முன்னாடி நாள் தான் ஸ்விம்மிங் போனான். ஸ்விம்மிங் போயிட்டு வந்த உடனே பார்த்தா கோல்டு பிடிச்சிக்கிச்சு. ஸோ நாங்கள் வந்து ஓகே இவனுக்கு எப்படி ஏதாவது ஃபீவர் வந்துருமோன்னு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, அவனுக்கு ஒன்றும் ஃபீவர்லாம் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் எல்லாமே அந்த ஃபோட்டோஸை பார்த்து தான் இவன் நல்லா இருக்கானா இல்லையா அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்.
இவங்க தான் வந்து மேகலோட பெஸ்ட் படி. ப்ரீ ஸ்கூல்லேருந்து இப்போ 6th கிரேட் வரைக்கும் சேர்ந்து படிக்கிறாங்க. இங்கே கிளம்புனதுலேருந்து மேகுல் திரும்ப ரிட்டர்ன் ஆகுற வரைக்கும் நடந்த கதை எல்லாமே மேகுல்கிட்ட கேட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால ஒரு ஜிஞ்சர் டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ தான் ரெடி பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ஜிஞ்சர் டீ ரொம்ப பிடிக்கும். ஆனால் மகேஷ்க்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் குடிக்கிறதுக்கு. ஆனாலும் ஏதோ எனக்காக கொஞ்சம் குடிச்சிருவாங்க எப்படியாவது. இப்போ நைட்டு டின்னருக்கு வந்து நான் இட்லியும் அப்புறம் 2 சட்னி பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இன்னைக்கு என்ன சட்னி பண்ண போகிறேன்னா, ஆனியன், தக்காளி, அப்புறம் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாமே போட்டு பண்ணக்கூடிய அந்த கதம்ப சட்னி மாதிரி தான் பண்ண போகிறேன். இதுக்கு என்ன பேருன்னெலாம் எனக்கு தெரியல. இது கதம்ப சட்னியா இல்லை கொரியாண்டர் சட்னியா என்னன்னுலாம் தெரியல. ஆனால் எனக்கு இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். ஸோ இது கூட வந்து ஒரு தேங்காய் சட்னியும் அரைச்சிருக்கேன். இதோட இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.